ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ரொம்ப பசியாக இருக்கீங்களா? வீட்டில் சாதமே எதுவும் குழம்போ எதுவும் இல்லையா? 10 நிமிஷம் நல்லா பசிக்கு ஏற்ற மாதிரி டேஸ்டியான ஒரு சூப்பரான பிரியாணி. சிக்கன் இல்லை, மட்டன் இல்லை, பீஃப் இல்லை, ஆனால் எதுவுமே இல்லாமல் ஒரு சூப்பரான பிரியாணி, நல்லா கம கமனு வாசனையோட 10 நிமிஷத்தில். அதான் வெறும் பிரியாணி. ஆனால் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், சாதமும் எந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பார்த்தீங்களா? சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். இன்றைக்கி நம்ம 10 நிமிஷத்தில் சிக்கன் மட்டன் எதுவுமே சேர்க்காம, ஆனால் சிக்கனே தோற்று போகும், மட்டனே தோற்று போகும், அந்த அளவுக்கு டேஸ்ட்டில் ஒரு சூப்பரான வெறும் பிரியாணி தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா சமையல். கேரளா சமையலில் நம்ம சிக்கன் எதுவும் சேர்க்காம, மட்டன் எதுவும் சேர்க்காம ஒரு சூப்பரான பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க. 2 துண்டு இஞ்சியை கழுவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ண இஞ்சியை உள்ள சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1.5 கைப்பிடி அளவுக்கு பூண்டை தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தோல் நீக்கின பூண்டையும் சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே நான் 5 பச்சை மிளகாவை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த 5 பச்சை மிளகாவை இந்த மாதிரி உடச்சிட்டு மிக்ஸரில் சேர்த்து கொடுத்துக்கோங்க. நம்ம இந்த பிரியாணிக்கு மிளகாத்தூள் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. நம்ம பச்சை மிளகா காரத்தில் தான் செய்ய போகிறோம். ஆனால் இதோட டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் பச்சை மிளகாய் எடுக்கும்போது உங்கள் காரத்துக்கு அனுசரித்து பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இப்போ மிக்ஸி மூடி போட்டு மூடி ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சது இந்த அளவுக்கு இருக்கணும், பேஸ்ட்டாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ மிக்ஸி மூடி போட்டு மூடி மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ பிரியாணி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கோங்க. சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து பண்ணும்போது இதோட டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். சேர்த்து கொடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்த நெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போது 2 பிரியாணி இலை, 3 ஏலக்காய், 5-6 கிராம்பு, 2 துண்டு பட்டை, 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 4 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கட் பண்ண வெங்காயத்தை உள்ள சேர்த்துக்கோங்க. 1 கிலோ பிரியாணிக்கு 4 பெரிய சைஸ் வெங்காயம் கரெக்டான அளவு சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 4 பச்சை மிளகாவை இந்த மாதிரி காம்பனிக்கிட்டு கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணலை சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்து வெங்காயத்தை ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்க, ஒரு 10 நிமிஷத்துக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே மிக்சியில் பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிக்சியில் ஒன்றும் அதிகமாக அரைச்சி வச்சுருக்கோம்ல, இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை உள்ள சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாவும் இஞ்சி பூண்டு இந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்க்கும்போது தான் இந்த பிரியாணிக்கு அந்த அளவுக்கு நல்ல ஒரு மைல்டான காரமும் அந்த அளவுக்கு வாசனையும் சூப்பராக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், அதனால தான் அரைச்சிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு கிண்டி கொடுத்து நம்ம சேர்த்த இஞ்சி பூண்டு பச்சை வடை போய் பச்சை மிளகாவோட பச்சை வடை போய் நல்லா வதங்கி வரும், வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த இஞ்சி பூண்டும் வெங்காயமும் சேர்ந்து எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம மிளகாத்தூள் சேர்க்க போகிறது கிடையாது, மல்லித்தூள் மட்டும் தான் சேர்க்க போகிறோம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இது கரம் மசாலா நான் வீட்டிலே பண்ணது. சேர்த்துட்டு இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் 1 கைப்பிடி அளவுக்கு இந்த மாதிரி புதினா இலையை நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ உள்ள சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு புதினா இலை சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு வாசனையை கொடுக்கும். அது கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு மல்லித்தழையை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கட் பண்ண மல்லித்தழையும் சேர்த்து கொடுத்துக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், இந்த பிரியாணிக்கு நீங்கள் எந்த அளவுக்கு புதினா சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா வாசனையை கொடுக்கும். சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 4 கொத்து அளவுக்கு கருவேப்பிலையை உருவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கருவேப்பிலையும் சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கிண்டி கொடுத்துட்டு வதங்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்கும் போது 250 கிராம் கப்பில் 8 கப்பு அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன். இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க. 1 கப் அரிசிக்கு 2 கப்பு தண்ணி சேர்த்து தான் நான் 4 கப்பு அரிசிக்கு 8 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதுவே நீங்கள் குக்கரில் பண்ணுற மாதிரியா இருந்தால் 1 கப் அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி, அதுவே கரெக்டாக இருக்கும். நான் அடுப்பில் பண்ணுறதுனால ஒரு 1/2 கப்பு தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்தால் மட்டும்தான் அரிசி 3/4 பாகம் நல்லா வெந்து உதிரியாக இருக்கும். அதனால தான் 2 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் தண்ணி சேர்க்கும்போது நல்லா சூடாக கொதிக்கிற தண்ணியை தான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு இது வரைக்கும் நம்ம உப்பு சேர்க்கல. இப்போ நான் சாதத்துக்கும் சேர்த்து தான் சேர்த்துக்கிறேன்.
4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ ஒரு டைம் கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த பிரியாணிக்கு அந்த அளவுக்கு கலரெல்லாம் இருக்காது, ஆனால் சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போது இந்த ஸ்டேஜில் நீங்கள் தக்காளி சேர்க்கும் போது தான் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ தக்காளியை சேர்த்து கொடுத்துக்கோங்க. வதக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேர்க்குறத விட இப்போ சேர்த்து கொடுத்தா தான் இதோட டேஸ்ட்டு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். சேர்த்து கொடுத்துக்கோங்க. தக்காளியை சேர்த்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி இப்போ நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், தண்ணி சேர்த்து தண்ணி எந்த அளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா? நம்ம ஏற்கனவே நல்லா கொதிக்கிற தண்ணியை சேர்த்ததுனால இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா? இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு இப்போது உப்பை செக் பண்ணிக்கோங்க. உப்பு நீங்கள் சேர்க்கும் போது ஒரு பிஞ்சு உப்பு கறிக்கிற மாதிரி இருந்தால் தான் நம்ம அரிசி சேர்த்து வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 4 கப்பு ஜீரக சம்பா அரிசியை அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சு கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கிற அரிசியை இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க. இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு 10 நிமிஷம் போதும், அதுக்குள்ளே ரெடி ஆகிடும். அதிகமாக பொருள் எதுவும் சேர்க்கணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் டேஸ்ட்டு பார்த்தோன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ அரிசியை சேர்த்து கொடுத்துட்டு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சிட்டு விதை இல்லாமல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த எலுமிச்சம்பழத்தை இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் எலுமிச்சம்பழம் ஜூஸ் சேர்க்கும் போது இதோட வாசனை அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி சாதத்தை 3/4 பாகம் வேக விடுங்க. அடுப்பை நீங்கள் ஹை ஃபில் இருக்கணும், 10 நிமிஷத்துக்கு லோ ஃபில் இருக்கணும், அந்த மாதிரி மாற்றி மாற்றி வேக விடணும். வேக விடுங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா 3/4 பாகம் நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ திரும்பவும் மூடி போட்டு மூடி அடுப்பை விறகு வச்சு நம்ம எரிய வச்சோம் பார்த்தீங்களா? அந்த விறகை மட்டும் வெளில எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு அப்படியே வச்சிங்கன்னா இன்னும் நல்லா சாதம் உதிரியாக வெந்து அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். இப்போ மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் நல்லா தம்மில் வச்சு இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு திறக்கும் போது நல்லா வாசனையோட பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். இதில் நம்ம சிக்கனோ மட்டனோ இல்லை பீஃப் எதுவுமே சேர்க்கலாம், ஆனால் டேஸ்ட்டு பார்த்தோன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் பசியாக இருக்கிற டைமில் 10 நிமிஷத்தில் சூப்பராக ரெடி பண்ணிடலாம். பிரியாணியே தோற்று போவோம், அந்த அளவுக்கு சூப்பராக. இப்போ சாதமும் எந்த அளவுக்கு நல்லா உதிரியாக வெந்திருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு பார்த்தீங்களா? வாசனை பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் பசியாக இருக்கிற டைமில் எதுவுமே சேர்க்காம இந்த வெறும் பிரியாணியை மட்டும் செஞ்சு பாருங்கள். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேரளா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.